ஹாய் கைஸ், ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 மேட்ச்க்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். முதல் மேட்ச் நடந்த அதே கிரவுண்ட்ல தான் இந்த மேட்சும் நடக்க போகுது. 2வது மேட்ச் மராரா கிரிக்கெட் கிரவுண்ட் டார்வின்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றதன் மூலியமா நிறைய மேட்ச்க்கான டீம் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வந்து நான் வந்து ரெகுலரா டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ போடக்கூடிய மேட்சஸ்க்கான பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா விகே டீம்ஸ்னு டெலிகிராம்ல சர்ச் ஆப்ஷன்ல போய் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். போன மேட்சோட முதல் மேட்சோட வீடியோலே சொல்லியிருந்தேன்னா இந்த கிரவுண்ட்ல இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறது இந்த முதல் T20 மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேட்டிங் ஆடுறது சிரமமாக தான் இருந்தது. அதற்கப்புறம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் பேட்ஸ்மேன்ஸும் ஒரு சில லூஸ் ஷாட்ஸ் ஆடி விக்கெட்டை கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸ்பின்னர்ஸுக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் பால் திரும்பிச்சு, அதுவும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஓவராலாக ஆல் 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஃபேவரபிளான பிச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடுனாங்க அப்படின்னா ரன்ஸ் தாராளமாக வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸுக்கும் டர்ன் கிடைக்குது. ஸோ ஓவராலாக 3 சைடில் இருந்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுங்க. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 மேட்ச் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே அதில் 9 மேட்ச் டொமஸ்டிக் மேட்சஸ் தான். அதாவது அண்டர் 90 மேட்சஸ் நிறைய நடந்திருக்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 முறையும் பேட்டிங் செகண்ட் வந்து 5 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 155. இதோட கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பேட்டர்ஸுக்கு ஒரு 30%, பவுண்டரி டைமென்ஷன் ஸ்லைட்லி கொஞ்சம் பிக்கர், பிளஸ் வந்து நியூ பால் ஹெல்ப், பால் கொஞ்சம் திரும்புது அப்படிங்கிற பொழுது ஓரளவுக்கு அப்ளை பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸுக்கு மட்டும்தான் ஹெல்ப் இருக்கும். சும்மா சுத்தக்கூடிய பேட்டர்ஸ், மாடர்ன் டே கிரிக்கெட் அப்படின்னு ஜோக் பண்ணிட்டு எல்லா பாலையும் சும்மா சுத்திட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் பெருசாக இங்கே ரன் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பேசர்ஸ் பொறுத்த வரைக்கும் 40% ஹெல்ப் இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கும் ஒரு 30% அசிஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இது வரைக்கும் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் பெருசாக எந்தவித அப்டேட்டும் இல்லை. மேபி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை நான் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஆடின 11 ஆடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறேன். மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுல டிராவிஸ் ஹெட்டோட ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னா இருந்திருக்கு. அதனால கிராண்ட் லீக்ல போடக்கூடியவங்க இல்ல வந்து ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிராவிஸ் ஹெட்டை உங்க டீம்ல இருந்து தாராளமா டிராப் பண்ணி போடலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ச் ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த பிளேயரை வந்து நிறைய எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட்டை கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அவருடைய ஃபார்ம் அண்ட் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ரிஸ்க் பியூர்லி ஒரு ரிஸ்க் தான். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் மார்ஸ் சாலிடா ஸ்டார்ட் பண்ணாரு போன மேட்ச். பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆயிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஜோ சிங்கிள்ஸ் வந்து ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்மால் லீக்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சூப்பரான ஆப்ஷன். கேமரூன் கிரீன் ஓவர்ஸ் போடுறது இல்லை. அது மட்டும் ஒரே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரன் அப்படிங்கிறது ஆவரேஜா அந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல இருந்தே ஃபுல்லாவே வந்து அடிச்சுட்டு வர்றாரு. பட் ஓவர்ஸ் வந்து போடுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்ல வேணுங்கிறவங்க எடுங்க, இல்லைன்னா டிராப் பண்ணிக்கோங்க. டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஒரு சின்ன ப்ரொமோஷன் மாதிரி 3 டவுன்ல வர்றாரு. சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. போன மேட்சோட வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். செம ஃபார்ம்ல இருக்காரு. ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க தாராளமா டீம் டேவிட் உங்க டீம்ல இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பரான ஒரு ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாரு. தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் ஸ்மால் லீக்ல. இல்ல அந்த நான் சொன்ன பேட்டர்ன் படி ஒரு மேட்ச் ஆடினா ஒரு மேட்ச் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போடக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா நீங்க டிராப் பண்ணிக்கலாம். மிச் ஓவனுக்கு ஓவர் கொடுக்கல. போன மேட்ச் 1 or 2 ஓவர் போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே வர்றாரு. கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ஒரு 5th பவுலரா வந்து அவர் தான் வந்து இருக்காரு. ஸோ ஃபுல்லா அவருடைய 4 ஓவர் கோட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு போன மேட்ச். ஸோ அதனாலே நம்ம வந்து தாராளமா எடுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம மேக்ஸ்வெலுக்கு எப்ப வேணாலும் பேட்டிங்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அவருடைய அக்ரெசிவ் இன்னிங்ஸ் வந்து பண்ணி பெருசா ஃபார்ம்ல இல்லை என்ன அப்படின்னா கூட அவர் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டரு. எப்ப வேணாலும்
பேட்டிங்ல ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான். அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. பென் டவரிஸ், நேத்தன் எல்லிஸ், அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட். ஸோ இந்த 3 பேர்ல பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் பொழுது ஹேசல்வுட்டுக்கு கொஞ்சம் நிறைய விக்கெட் கிடைக்கும். ஏன்னா அவர் போடக்கூடிய அந்த லென்த்து அடிக்க போகும்போது நிறைய கேட்சஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது பென் டவரிஸ். ஸோ இவர் வந்து நிறைய இந்த லென்த் பால் யூஸ் பண்ணுவாரு. நேத்தன் எல்லிஸுக்கு பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். டெத் ஓவர்ஸ்ல ஓவர் போடுவாரு. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நேத்தன் எல்லிஸ் அப்படின்னு பார்த்தா கூட அவர் போடக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஓய்டி ஆக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய போடுவார். எல்பிடபிள்யூ போல்டு இந்த மாதிரியான விக்கெட்ஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ் வேரியேஷன் அப்பப்போ யூஸ் பண்ணுவாரு. பட் கண்டினியூஸா அதை ட்ரை பண்ண மாட்டார். நிறைய யாக்கர்ஸ், ஒய்டி ஆக்கர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கிராண்ட் லீக்ல நிறைய போடுறீங்க அப்படின்னா 1 or 2 டீம்ல வந்து நீங்க நேத்தன் எல்லிஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஜாம்பா பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெனுவின் விக்கெட் டேக்கர். ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, எடுத்துக்கோங்க. அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா சைடு போயிடலாம். ரயன் ரிக்கல்டன், எய்டன் மார்க்ரம் போன மேட்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பிரெட்டோரியஸ் ஓப்பன் பண்ண வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் மார்க்ரம் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. மார்க்ரம் டீசென்டான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரயன் ரிக்கல்டன் இருந்து நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். இதுல இந்த லெகான் டு பிரெட்டோரியஸ், ஸோ இவர் மேல ஒரு பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. பட் அவர் அந்த அளவுக்கு ரீசெண்டா பெருசா பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது பார்க்கணும். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டெவால் பிரேவிஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 2 பேருமே நல்ல சூப்பரான ஒரு பிக்கு. பட் மிடில் ஆர்டர்ல வர்றதுனால கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. நீங்க தாராளமா வேணும்னா உங்க டீம்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஜார்ஜ் லிண்டே, செந்தூரன் முத்துசாமி, ஸோ இவங்கெல்லாம் வந்து கார்பின் போஸ் இவங்கெல்லாம் வந்து ஓவர்ஸ் கட்டாது. இன்ஃபேக்ட் போன மேட்ச் லுங்கி இங்கிடிக்கே 3 ஓவரோட நிப்பாட்டிட்டாங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து பவுலர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்க போறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுக்கோங்க. உறுதியா அவங்க ஃபுல் ஓவர் கோட்டா போடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். லிண்டே பொறுத்த வரைக்கும் பால் கொஞ்சம் திரும்பிச்சுன்னா எஃபெக்டிவா இருப்பாரு. கார்பின் போஸும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஃபார்ம்ல இல்லை. நல்ல ஒரு டெத் ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். பேட்டிங்லயும் கொஞ்சம் ஹேண்டியா இருப்பாரு. 30-40 ரன் குயிக் டைம்ல அடிச்சு கொடுக்க முடியும். பட் ரீசென்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. இவர் வந்து ஓடிஐ சீரீஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. போன மேட்சும் வந்து ஒரு குயிக்கா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பேட்டிங்ல கொஞ்சம் கீழே தான் வர்றாருங்க. நல்ல டாப் ஆர்டர் பேட்டிங் இருக்கிறதுனால ரபாடா பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர் கண்டாயம் எடுத்துக்கோங்க. லுங்கி இடி வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணிக்கோங்க. குயினா மாஃபாக அவாய்ட் பண்ணிக்கலாம். போன மேட்ச் நல்லா போட்டிருந்தாரு. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியன் கண்டிஷனுக்கு எப்பயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அதனால வென்யூ ஸ்டாட்ஸ் எடுக்கல. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், டிம் டேவிட், டிராவிஸ் ஹெட், எய்டன் மார்க்ரம் இவங்க எல்லாருமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி விஷன் 11 ஆப்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷன் 11ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது லீடர் போர்டு கிடையாது, ரிவார்டு. ஷோரா இந்த அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாமே வின் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம முதல் மேட்சோட வீடியோல சொல்லி இருந்தோம். இந்த 10 crore 10 lakhs வந்து அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை வச்சு ஒரு 1 lakh 1.5 lakh வின் பண்றீங்க அப்படின்னா அதை விட்ரா பண்ணி எடுத்துட்டு திரும்ப நீங்க அந்த 1.5 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakh அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வின்னிங்ஸும் ஆச்சு, பிளஸ் வந்து இந்த மாதிரி நீங்க பிரைஸ் வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி விளையாடக்கூடியவங்க விஷன் 11 சூஸ் பண்ணி நீங்க அதில் வந்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ஆட போறீங்க அப்படின்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க், ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஃபர் கோடை கொடுத்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டாக 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். ஸோ இதில் நான் கேப்டன் ஜார்ஜ் சிங்கிள்ஸை போட்டிருக்கேன். 1 டவுன்ல வராரு, பிளஸ் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்கி பிக் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க பவுலர்ஸ் பக்கம் போயிருங்க. ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஹேசல்வுட், ரபாடா இந்த மாதிரி பவுலர்ஸ் பக்கம் போயிருங்க. 7 பவுலிங் ஆப்ஷனோட ஆடுறதுனால எய்டன் மார்க்ரம் என்னதான் ஓப்பன் பண்ணாலும் ஓவர்ஸ் போட மாட்டார் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு சேஃபான பிக் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் கேமரூன் கிரீன் இல்லை டிம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கணும்னாலும் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. பேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் போன மேட்ச் நல்லா ஆடி இருக்காங்களும் கூட வேணும்னா நீங்கள் உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தரேன். அண்ட் கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக.
சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, இந்த டீம நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுல 1 சேஞ்ச், 2 சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்டின் சப்ஸோ ஆர் மிச்சல் மார்ஸியோ நீங்க டிராப் பண்ணிட்டு, ஒரு ஆடம் ஜாம்பா இந்த மாரி பிளேயர்ஸ நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமு, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமு. கிராண்ட் லீக் ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்கி டீம் தான். இதுல 1 ஆர் 2 சேஞ்ச் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. கிராண்ட் லீக் டீம் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால, இத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அப்டேட் டெலகிராம் சேனல்ல வழக்கம் போல வந்துரும். மிஸ் பண்ணிராம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்கோயிங் இந்த 100 சீரிஸ்க்கான 100 மென் சீரிஸ்க்கான டீம் ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.